வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதாவது மத்திய அரசு வேலை 2024க்கான ஒரு நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான உங்கள் கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 12th பாஸ் டு எனி டிகிரி நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். சேலரி வந்து அப் டு 69,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் பேக்கேஜே வந்து இருக்குது. டோட்டல் வேக்கன்சி ஓவரால் இந்தியாவில் பார்த்திங்கன்னா 1130 வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. அது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 39/2024ன்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன மாதிரியான ஜாபு, இதில் யாருக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க, இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லேருந்து வந்திருக்கிற ஒரு நோட்டீஸ் தான் வந்தது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டபிள் ஃபயர் மேல் கேண்டிடேட்ஸ்க்கு இன் 2024ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், மேல் இந்தியன் கேண்டிடேட்ஸ்க்கு தான் வந்து விட்டுருக்காங்க. அவங்க வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக இருக்கணும். வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரி போஸ்ட் ஃபார் கான்ஸ்டபிள் ஃபயர்னு சொல்லியிருக்காங்க. பே லெவல் பாருங்கள், ஸ்டார்டிங் சேலரி வந்து 21,700 to 69,100 வரைக்கும் உங்களுக்கு வந்து பே வந்து இனிஷியல் பே வந்து தராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் மோடில் தான் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், டீட்டெயில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து OMR ஷீட்டு அல்லது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கணும், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு, ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் வந்து OMR ஷீட் அல்லது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து போஸ்டிங் வந்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி. நெக்ஸ்ட்டு பே ஸ்கேல் வந்து லெவல் 3 பிரகாரம் 21,700 to 69,100 வரைக்கும் தராங்க. நேஷ்னாலிட்டி சிட்டிசன்ஷிப் வந்து கண்டிப்பாக இந்தியனாக இருக்கணும். கேண்டிடேட் மஸ்ட் பி சிட்டிசன் ஆஃப் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதாவது ஸ்டேட் வைஸில் எவ்வளோ வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ விட்டுருக்காங்கன்னு பார்க்கலாம். அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்திங்கன்னா 39 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. ஓவரால் ஆல் இந்தியா லெவலில் டோட்டலாக வந்து 1130 வேக்கன்சியில் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு வந்து 39 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. கான்ஸ்டபிள் அண்ட் ஃபயருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அண்டர் ரிசர்வ்டு, அதுக்கப்புறம் EWSC, SC, ST, OBC கேட்டகரிஸ்லேயே வந்து பிரிச்சிருக்காங்க. அந்த வரிசையில் நம்ம தமிழ்நாட்டுக்கு விட்டுருக்கிற கேட்டகரிஸ் என்னென்ன கேட்டகரிஸில் எவ்வளோ விட்டுருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பாயிண்ட்டை பாருங்கள், த வேக்கன்சிஸ் வந்து மேபி இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலான்னு சொல்லியிருக்காங்க. இன் எனி ஸ்டேஜ் ஆஃப் ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ். அதாவது ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ் அப்போ வேக்கன்சி வந்து மேபி இன்க்ரீஸும் ஆகலாம் அல்லது வந்து டிகிரீஸும் ஆகலான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஏதாவது சேஞ்ச் இருந்தால் இந்த வெப்சைட் மூலிமா நம்மளுக்கு வந்து தெரிவிக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அல்லது அது ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு போர்ட் ஆர் யூனிவர்சிட்டி வித் சயின்ஸ் சப்ஜெக்டில் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்துக்குங்க. ஏஜ் லிமிட் வந்து 18 to 23 இயர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 18 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும், அப் டு 23 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே உங்கள் பாண்ட் டேட் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 1/10/2001 to 13/9/2016 உங்கள் பாண்ட் டேட் வந்து இருந்தால் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. SC STனா +5 இயர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். OBCனா +3 இயர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 23 கூட. எக்ஸ் சர்வீஸ் மேன்னா 3 இயர்ஸு. அதே மாதிரி என்னென்ன கேட்டகரிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்துக்குங்க. அதாவது ஹவு டு அப்ளைல பாருங்கள், அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் மூலிமா தான் சொல்லியாச்சு. அதுக்கான வெப்சைட்டும் அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன், நம்ம அந்த வெப்சைட்குள்ளே போய் ஃபஸ்ட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைன்இன் கொடுத்து நம்ம உள்ளே போய் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ID கொடுத்து நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து பார்த்துக்குங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்லோடிங் ஃபோட்டோகிராஃப்ஸ், எப்படியெல்லாம் ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும், எவ்வளோ கேபிக்கில் இருக்கணும், என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்லோடிங் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டாக்குமெண்ட் எப்படி அப்லோட் பண்ணணும், PDF ஃபார்மேட்டில் தான் எடுத்துக்குவேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு டைம் வந்து பார்த்துக்குங்க. அப்ளிகேஷன் எல்லாமே வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணுற லாஸ்ட் டேட்டும் பார்த்திங்கன்னா 13/9/2024ன்னு சொல்லிட்டாங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் வந்து அண்டர் OMR அல்லது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது, அதுக்கு எவ்வளோ கொஷின்னு, எவ்வளோ மார்க்ஸ்க்கு, டைம் டியூரேஷன் இது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பார்ட் ஏல வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து 25 கொஷின்ஸ் 25 மார்க்ஸு. பார்ட் பியில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் அண்ட் அவேர்னஸ் வந்து 25 கொஷின்ஸ் 25 மார்க்ஸ்க்கு இருக்கும். பார்ட் சியில் வந்து எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸு 25 கொஷின்ஸ் 25 மார்க்ஸு. பார்ட் டியில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி 25 கொஷின்ஸ் ஆர் 25 மார்க்ஸ்க்கு வந்து இருக்கும். டோட்டலாக பார்த்திங்கன்னா டைம் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 120 மினிட்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் பாருங்கள், மினிமம் பர்சன்டேஜ் மார்க் ஃபார் குவாலிஃபைங் இன் ரிட்டன் எக்ஸாம். அதாவது ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் குவாலிஃபை ஆகிறதுக்கு மினிமம் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் நீங்கள் எடுத்துருக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் அன்ரிசர்வ்டு EWS ESMல இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 35% வந்து எடுத்திருந்தால் தான் ரிட்டன் எக்ஸாம்லேருந்து குவாலிஃபை ஆவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு SC ST OBCக்கு பாருங்கள், 33% இருந்தால் போதும் நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து குவாலிஃபைடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்துக்குங்க. அதாவது ஃபீஸ் பேபிள் பார்த்திங்கன்னா 100 rupees வந்து சொல்லியிருக்காங்க. அதே வந்து நீங்கள் வந்து SC ST கேண்டிடேட்ஸ் எக்ஸர்வீஸ் மேனு இதில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர் ஃபார் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ். ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து எப்படி என்ன ப்ரொசீஜரில் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் ஃபில்லிங் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து ஃபில் பண்ணணும். 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான மெயில் ஐடியும் வந்து உங்களுக்கு வந்து வெப்சைட்டை வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் இதை ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு நீங்கள் உள்ளே போய் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இதை வந்து ஒன்ஸ் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேசிக், அதாவது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதாவது எப்படி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம நேம் வந்து வெரிஃபை ஆகும். ஹேவ் யூ எவர் சேஞ்சுடு நேம் அப்படின்னா எஸ்னா எஸ், நோனா நோன்னு கொடுத்துடலாம். நேம் சேஞ்ச் பண்ணிங்கன்னு இஃப் எஸ்னால் நேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள் ஃபாதர்ஸ் நேமு, வெரிஃபை யுவர் ஃபாதர்ஸ் நேம், அதேமாதிரி மதர்ஸ் நேமு, வெரிஃபை மதர்ஸ் நேமு, உங்கள் டேட் ஆஃப் பர்த்து அதை வெரிஃபை பண்ணுறக்கு நீங்கள் என்ன ஜெண்டர் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்டர் த லெட்டர் ஆஸ் ஷோன் இது பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரும். உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இதையும் வந்து ஒன்ஸ் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸில் உங்கள் நேமு, ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், மொபைல் நம்பரு, காண்டாக்ட் டீட்டெயில்ஸில் மொபைல் நம்பரு, உங்கள் மொபைல் நம்பரில் வெரிஃபை பண்ணிங்க. இமெயில் ஐடி, கன்ஃபார்ம் இமெயில் ஐடி கொடுத்துட்டு ஐ அக்ரின்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இது வந்து சப்மிட் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி இருக்குன்னா இப்படி இந்த மாதிரி தான் இருக்குன்னு வந்து சொல்லிட்டாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மு இதில் உங்கள் போய் 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணினதுக்கப்புறம் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து உள்ளே போய்க்கலாம் அப்ளை பண்ணுறக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இதில் வந்து மேல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து ஆஃபர் வந்து இருக்குது, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கிடையாது. அதனால மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் கான்ஸ்டபிள் ஃபயருக்கு. அதையும் வந்து பார்த்துக்குங்க. சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க SC ST கேண்டிடேட்ஸ்க்கு. இதையும் வந்து பார்த்துக்குங்க, எந்த ஃபார்மேட்டில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அதர் பேக்வேர்ட் கிளாஸஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு டைம் ஃபுல்லாக வந்து பார்த்துக்குங்க. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக மேல் கேண்டிடேட்ஸ்க்கு யாருக்கெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணும், அதுவும் வந்து கான்ஸ்டபிள் ஃபயர் அப்படிங்கிற கேட்டகரிஸில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும், அவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து சொல்லுங்கள். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ அவங்க எல்லாருமே வந்து
யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்டார்டிங் சேலரியே வந்து ஒரு நல்ல பேக்கேஜில் தான் இருக்குது. 21,000 to 69,000ங்கிறது ஒரு நல்ல பேக்கேஜ். அதனால் இதை கண்டிப்பாக எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.